தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த கான்டென்ட் யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, கமல் சார் ஃபேன்ஸுக்கும் ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கும் பெரிய டாபிக் தான். நிகழ்ச்சிக்குள்ள போலாம். யாரு ஹீரோ கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி. ஆக்சுவலா இந்த நேரத்துல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சார்ந்து நம்ம ஒரு விஷயத்த பேசலாம் நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த 2 பேரையும் வச்சு இயக்குற வாய்ப்பு அவருக்கு தான் கிடைக்கவிருந்ததா ஒரு தகவல் கோலிவுட் இண்டஸ்ட்ரி முழுக்கவே போயிட்டு இருந்துச்சு. ஆனா கடைசியில கூலி கொடுத்த தாக்கம் என்னவோ தெரியல, அவர் இந்த ப்ராஜெக்டா இல்லைன்றது கன்ஃபார்ம் ஆச்சு. எப்படி இருந்ததை பத்தி கேட்டீங்கன்னாக்கா, இல்லைங்க அதெல்லாம் ரூமருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போறாங்க. ஆனா எல்லார் காதுகளுக்கும் வந்த செய்தி இதானே, அதை உங்க காதுலயும் போட்டேன். கடைசியா இந்த 2 பேர் இணையிற அந்த படத்தை இயக்குற வாய்ப்பு நம்ம நெல்சா ப்ரோ கிடைச்சிருக்கு. ஜெயில நெல்சன் இருக்கார்ல, அவருக்கு கிடைச்சிருக்கு. இது அஃபிஷியலா படக்குழுவும் கன்ஃபார்மாக பண்ணிட்டாங்க. ஸோ நெல்சன் இயக்க, இந்த 2 இமயங்களும் நடிக்க, மியூசிக் யாரு, நம்ம அனிருத் அவர்கள். சினிமாட்டோகிராஃபி யார் தெரியுமா, ரஜீவ் மேனன். ஸோ இவ்வளோ பெரிய பிரம்மாண்ட ப்ராஜெக்ட் இருக்குல்ல, இந்த ப்ராஜெக்ட் சார்ந்த அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் இருக்கு பாருங்க, அதை இப்போ வெளியிட்டு இருக்காங்க. அஜா ராஜா அப்படின்னு அந்த சாங்கோட டைட்டில். சும்மா சொல்லக்கூடாது, அனிருத் ப்ரோ அவர்கள் இப்போவே ஒரு ரெட்ரோ ஃபீலை நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த ஒரு ஃப்ரேமுங்க. பொதுவாக நம்ம நெல்சா ப்ரோ அவர்கள் சார்ந்த ஒரு படம் அப்படின்னாலே, அவர் இயக்கிற படம்னாலே ப்ரோமோ வீடியோ வெளியிடுவாங்களே, அப்படியே அந்த வீடியோ வெளியிட்டிருக்காங்க. ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாப்புல, இந்த 2 பேர் இருக்காங்க, ரஜினி சாரும் கமல் சாரும், எந்த ரூமுக்கு முதல்ல போகிறதுன்னு யோசிக்கிறாப்புல. அப்போ இந்த பக்கம் த காட் ஃபாதர், அந்த பக்கம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா. 2ம் வேற லெவல் படங்கள். இதை வச்சு நாம ஒரு விஷயத்தை இப்போ புரிஞ்சிக்க முடியுது. ஒருவேளை இந்த ப்ராஜெக்ட் கேங்ஸ்டர், ஃபேமிலி ட்ராமா, கிரைம், ஆக்ஷன் அண்ட் நெல்சா ப்ரோ டச் இல்லாமல் இருக்குமா, டார்க் ஹியூமர், இதை பேஸ் பண்ண படமாக இருக்கலான்றதான் நாம் புரிஞ்சிக்க முடியுது. ப்ரோ இது போல் ப்ரோமோவில் வர்றதெல்லாம் படத்தில் அப்படியே கொண்டு வந்து வைக்க மாட்டாங்களேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போதைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா என்னங்க, நான் சொன்ன இந்த விஷயங்கள் தானே. அப்போ கண்டிப்பாக உள்ளே வந்துட நீங்களே இப்போ கன்வின்ஸ் ஆகிருப்பீங்க. ஓகே, இந்த காட் ஃபாதர் படம் இருக்குல்ல, அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சு, 1972. அந்த படம் ரிலீஸ் ஆன அந்த டைமில் கமல் சார் என்ன பண்ணிட்டு இருந்தாப்புல, அவர் நடித்த படம் ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அந்த படம் குறத்தி மகன். எங்கே கமல் சாரே காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பையன் நிற்கிறாரோ நல்லா, எங்கே வேறு யாரும் இல்லை, கமல் சார் தான். அந்த படம் ரிலீஸ் ஆனது அப்போ தான். ஜெமினி கணேசன் அவர்கள், KR விஜய் அவர்கள் அவங்க நடிச்சிருந்த படம். காட்ஃபாதர் ரிலீஸ் ஆனப்போ தமிழ் சினிமா சார்ந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்போ அந்த படத்தில் முக்கியமான ரோலில் கமல் அவர்கள் அப்படி நடிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இதே வருஷம் ஒரு மலையாள படத்தில் நடிச்சிருந்தா, அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு, பிரத்திகாரம்னு சொல்லிட்டு. கமல் அவர்கள் அந்த படம் சார்ந்தும் ஒரு பெரிய நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாப்புல. இன்னொரு படம் சொன்ன பார்த்தீங்களா, நெல்சா ப்ரோடு இந்த பக்கம் இருந்த படம் எப்போ ரிலீஸ் ஆச்சுன்னு பார்த்துட்டு, அப்போ கமல்ஹாசன் அவர்கள் என்ன பண்ணிட்டு தான் பார்த்துட்டோம். அடுத்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா இருக்குல்ல, அந்த படம் ரிலீஸ் ஆனது 1984. அந்த டைம் கரெக்டாக அந்த வருஷத்தில் கமல் சார் ஹீரோவாக நடித்த படம் தான் எனக்குள் ஒருவன். இந்த படம் ஒரு மியூசிக்கல் த்ரில்லர். அப்போவே எந்த அளவுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்களா கமல் அவர்கள் பண்ணியிருக்கிறது. இதே வருஷம் 5 இந்தி படங்கள் நடிச்சிட்டு இருந்தாப்புல. ஆக்சுவலாக தமிழ் படம் ரிலீஸ் ஆச்சு சொன்ன பார்த்தீங்களா, அதில் ஹீரோவே கமல்ஹாசன் அவர்கள் தான். அவள் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்களே. காட்ஃபாதரை பார்த்து வியந்திருப்பார் கமல் அவர்கள். அப்போ இன்னொரு பக்கம் ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா படம் பார்த்து வியந்திருப்பார். ஆனால் இது போல டச்சில் ஒரு படத்தை நம்ம ஃபியூச்சரில் ரஜினி சார் கூட சேர்ந்து நடிப்போம், ரஜினியோட பர்சனை மீட் பண்ணுன்ற விஷயம்லாம் நம்பியிருக்க மாட்டாங்க. ஆனால் மேஜிக் நடந்திருக்கல. சரி, ரைட்டு. அடுத்து ரஜினி சார் கிட்ட வாங்க. இந்த காட்ஃபாதர் படம் 1972 ரிலீஸ் ஆகும்போது ரஜினி சாருக்கு சினிமா வாய்ப்பே கிடைக்கல. ஓகேவா, அந்த டைம் வரைக்கும் ஒரு சினிமாவுக்குள்ளேயே வரல. 1975 தான் ரஜினி சார் அறிமுகமாக ஆகிறாரு அபூர்வ ராகங்கள் படம் மூலமாக. ஸோ காட்ஃபாதர் வந்து 3 வருஷம் பிற்பாடு தான் அவருக்கான சினிமா அறிமுகமே தமிழ் சினிமா சார்ந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் என்ன, ரஜினி சாரோட ஆதிக்கத்தை நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, தமிழ், ஹிந்தி, தெலுங்குன்னு அச்சு கல்த்ராப்பில் ஒரு இண்டஸ்ட்ரியிலையும். அதில் தமிழில் மட்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஒரு வருஷம் மட்டும், இட் மீன்ஸ் 1984, இந்த ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் அமெரிக்கா படம் இருக்குல்ல, அது ரிலீஸ் ஆன அந்த வருஷம் மட்டுமே ரஜினி சார் நடித்தது நான் மகான் இல்லை, தம்பிக்கு எந்த ஊர், கை கொடுக்கும் கை, அன்புள்ள ரஜினிகாந்த், நல்லவனுக்கு நல்லவன்னு, நாம் இப்போ இருக்க ரஜினி சாரோட பெஸ்ட் மூவிஸ்னு கரியர் சார்ந்து சொல்கிறோம்ல, அதில் நிறைய படம் ரிலீஸ் ஆனது இந்த 1984 தான். ஸோ இந்த 2 படங்கள் சார்ந்து, நெல்சா ப்ரோக்கு பின்னாடி அந்த 2 படங்கள் சார்ந்து இந்த டச்சை ஒன்று சொல்லிட்டு உங்களுக்கு கேங்ஸ்டர் சார்ந்த டச்சை, ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கமல் சார் ரஜினி சார் நடிக்கிற படத்தோட டச்சும் இருக்கலாம் நம்புறேன். டாக் ஹியூமரை சேர்த்து சொல்கிறேன். ஆனால் எப்படி வேகமாக போயிருக்கு பார்த்தீங்களா. கமல் சாருக்கு சக்ஸஸ் அப்படின்றது கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சது. ஆனால் ரஜினி சாருக்கு அவரோட ஹார்ட் ஒர்க்கை வெளிப்படுத்தினாப்புல அதோட பலனும் என்னவோ பட்டுன்னு தூக்கி விட்டுருச்சுங்க. ஒரு கடந்த 2 பேரும் வேற ஒரு பக்கம் பயணிக்க ஆரம்பித்தேன், கமல் சாரும் ரஜினி சாரும். நீங்கள் இப்படி போங்க, நான் இப்படி போகிறேன்னு ஒரு முடிவெடுத்து
அதுக்கப்புறம் 2 பேரும் ஒண்ணா ஸ்க்ரீன்ல பார்க்க முடியல. ஆனா அந்த வாய்ப்பை இப்ப குடுத்துருக்காருல நெல்சா ப்ரோ. வேற லெவலுங்க இது. இதுல ப்ரோமோல அனிருத் இல்லாம இருந்தா அப்படி வராப்ல, இவர்கிட்ட பேசுறாப்ல. அப்ப அனிருத் அவர்கள் இவர் கிண்டல் பண்ற மாதிரி. இசை தெரிஞ்ச என்னையே இப்படி ஏமாத்துறியப்பா, பாவம் அதர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஓகே, நோ மோர் கமெண்ட்ஸ். ஏற்கனவே அனிருத் அவர்கள் காப்பி டீர் அது இதுன்னு பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. எது எப்படியோ ரசனை நல்லா இருக்கா, கேட்டு தான் என்ஜாய் பண்ணிட்டு போங்கன்னு தலைவனை பெருசாக கண்டுக்கிறது இல்லை. அது ஒரு முறை ப்ரோமோலையும் நம்ம நெல்சா ப்ரோ பஞ்ச் பண்ணிட்டே இருக்காருங்க. ஆனால் அனிருத் அவர்களோட ஸ்போர்ட்டிவ் பார்த்தீங்களா, இதெல்லாம் பெருசாக கேர் பண்ணுறதே இல்லை. அடுத்து இந்த கிளிம்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் யூஸ் பண்ணுற பொருட்கள் அவர் தேர்வு பண்ணுறது கமல் சாருக்கு பிடிக்காத மாதிரியும், கமல் சார் தேர்வு பண்ணுறது ரஜினி சாருக்கு பிடிக்காத மாதிரியும் ஒரு போட்டி படம் சார்ந்து வந்துட்டு அந்த 2 பிம்பங்களும் ஸ்க்ரீனில் வரும்போது ஒரு போட்டி இருக்கும்ல, யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அதை இங்கேயே சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணுறாப்புல நம்ம நெல்சா ப்ரோ அவர்கள். இந்த ஒரு ஃப்ரேமை ரிவீல் பண்ணுறப்ப எத்தனை பேருக்கு சட்டுன்னு பிக் பாஸ் ஞாபகத்துக்கு வந்துச்சு? எனக்கு பார்த்ததான் முதல்ல ஞாபகத்து வந்தது, பிக் பாஸ் ஃப்ரேம் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நம்ம ரஜினி சார். டு பி ஃப்ராங்க், கமல் சாரோட இந்த லுக்கை விட எனக்கு இந்த லுக்கு அடிக்டிங்க. வேற லெவலில் இருக்கார்ல. வயசானாலும் அந்த ஸ்டைலு இன்னும் போகலன்றது இங்கே தான் தெரியுது. இது எப்படி இருக்கு காம்போ தெரியுதா உங்களுக்கு? அதாவது ஸ்டைல் ஸ்வாகை மீட் பண்ண எப்படி இருக்கும், அதாவது ரஜினி சார் கமல் சாரோட சேர்ந்து ஸ்க்ரீனில் அப்பியரன்ஸ் கொடுத்தா அப்படி இருக்கும், அதை நாம பார்க்க நேரிட்டு அப்படி இருக்கும். அப்படி இருக்கு இந்த ப்ராஜெக்ட். இவங்க தான் இந்த படத்தை வழங்குறாங்க, வேற யாரும் இல்லை. ரெட் ஜெயண்ட் மூவிஸ். யார் பிரசன்ஸ் தெரியுதா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிடையாது, இன்பன் உதயநிதி வழங்கும். ஓகே, அதான் அவங்க அரசியலில் பெருசாக இருக்கவே பையன் இந்த பக்கம் வந்திருக்காப்புல பெருசாக. கராஜில் இருந்து ஒரு என்ட்ரி சீக்வன்ஸ் இங்கே காட்டுறாங்க. அதாவது இதை பற்றி முதலே சில தகவல்கள் வெளியாக இருந்துச்சு. இது போல் செட்டு போட்டுட்டு இருக்காங்கப்பா கராஜ் மாதிரி அப்படின்ட்டு. அதில் ரஜினி சார் மெக்கானிக்காக இருப்பாரோ அதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பல பேரும். அதெல்லாம் கிடையாதுங்க. கராஜ் சார் வந்து ஒரு ப்ரோமோல ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பெருசாக இல்லை. நான் 2 பேரும் நடந்து வர்றது சரி, ஓகே, இது உங்ககிட்டே விட்றேன். 2 பேரோட வாக்கில் எது உங்களுக்கு மாஸ் நல்ல கொலையாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா எதை சொல்லுவீங்க? நான் அந்த பக்கம் ரஜினி சார் மேக்கிங் கலைஞானம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கமல் சார் அடிச்சிக்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த ஸ்க்ரீன் ஆறாக இருக்குல்ல, அது ரஜினி சார் பக்கம் தான், எந்த மாற்றம் கருத்தும் இல்லை. இப்படிலாம் நெல்சா ப்ரோ ஒரு டச் இருக்குமான்றது எனக்கு இங்கே ரிவீல் ஆச்சுங்க. என்னன்னா, இந்த பொண்ணு இருக்காங்களே, அங்கேருந்து வர வரைக்கும் சாதாரணமாக வர மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அவங்களோட பின்புறம் சார்ந்த அப்படி ஒரு ஷாட் ஒன்று வரும் பாருங்க, உடம்புல இருக்க அந்த பின்புறம் இருக்க சில பாடி பார்ட் சார்ந்து கொஞ்சம் தூக்கலாடுறது எப்படி இருக்கும், அது போல் அவங்க கேட்டு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அக்கோடாக தெரியுது அது அப்படியே பார்க்குறதுக்கு. டச் இருக்கலாம், அதுவும் இவ்வளோ பெரிய டச்செலாம் எதுக்குன்னு தெரியல. ஏன்னா அந்த 2 பேர் போதும், அவங்கள தாண்டி வேறு யாரையும் நம்ம கண்டு பார்க்க போகிறதில்ல. அதையும் தாண்டி எதுக்கு இது போல் சில விஷயங்கள்லாம் ஆபாச உள்குத்து மாதிரி. ஓகே, ரெட்ரோ டச்சில் இந்த படம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கராஜில் நிற்க வைக்கிற கார்கள் இருக்குல்ல, அதை பார்த்தீங்கனாலே எல்லாமே லக்ஸுரி கார்ஸ், கிட்டத்தட்ட மோஸ்ட் வேல்யூபிள்னு சொல்லலாம். அந்தமாதிரி பிராண்டு தான் வச்சுருக்காங்க லக்ஸுரியஸாக. ஆனால் எல்லாமே இந்த ரெட்ரோ ஸ்டைல் கார்ஸை தான் பார்க்க முடியும். ஸோ இந்த படமும் ஒரு வேளை ரெட்ரோ ஸ்டைலில் இருந்துச்சுனாக்கா அது இன்னும் ஃபேன்ஸ்க்கான பெரிய ட்ரீட்டாக இருக்கும். 2 தரப்பு ஃபேன்ஸ், ஒரு பக்கம் ரஜினி சார், ஒரு பக்கம் கமல் சார். இதான் இதில் ஹைலைட்டு. அண்டு இந்த ஒரு சீக்வன்ஸுங்க, அவர் சாவியை போட, அதாவது ஸ்டைலு சாவியை போட, இவர் பிடிக்க, அதாவது நம்ம ஸ்வாகை பிடிக்க, அதை சுற்றி இருக்க அந்த பெண்கள்லாம் கராஜில் இருந்து பார்க்க, இதை நாம் பார்க்க, தேட்டரில் ஒரே கூத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். டார்க் ஹியூமர் அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அதுவும் கமல் சார் ரஜினி சாரை வச்சு ஒருவேளை நெல்சன் ப்ரோ டார்க் ஹியூமரை கொஞ்சம் அதிகமாக பண்ணாருன்னு வைங்க, அது ஒரு வேளை கிளிக் ஆகிடுச்சுன்னா ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவை திரும்பி பார்க்குற படமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பப்பி அப்படின்னு ஒரு டைலாக நம்ம அனிருத் பேசுவாப்பில் காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு, ஒரு பக்கம் பீத்தோட பேரை சொல்லிட்டு அப்புறம் பப்பி லாங்கரி அப்படின்னுவார். உடனே நம்ம நெல்சா அப்புறம் நம்மள மாதிரி தான் ரியாக்ஷன் கொடுப்பாரு, நான் பப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதை பார்த்து பல பேரும் சும்மா கற்பனையாக ஒரு பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. கற்பனையான பேர்லாம் கிடையாது. இது தெரியுறாருல, தலைவர் இவர் பேர் தான் பப்பி லாகிரி. 69 வயசுங்க. இப்போ ஒரு உயிரோடு இல்லை. கடந்த 2022 வருஷம் தான் அவர் காலமாக இருந்தார். வெஸ்ட் பெங்காலை பூர்வீகமாக கொண்டவர். இந்தியாவில் ரொம்ப பிரபலமான பாடகர் ஒரு காலத்தில், கம்போசர், ரெக்கார்ட் ப்ரொடியூசர்னு பன்முகத்தன்மை கொண்டவர். இவர் எதில் ஃபேமஸ் ஆனார்னா, நம்ம இந்தியன் மியூசிக் இண்டஸ்ட்ரியில் டிஸ்கோ மியூசிக் இருக்குல்ல, அதை எந்த அளவுக்கு சிந்தசைஸ் பண்ண முடியுமோ நம்ம ஒரு கலாச்சாரம், மியூசிக்கோட கலாச்சாரத்தோடு சேர்த்து சிந்தசைஸ் பண்ணி பயங்கரமாக பேர் வாங்கினாப்புல. கிட்டத்தட்ட அந்த ஒரு செக்மெண்ட்டில் இவர் ரோல் மாடல்னு சொல்லலாம், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ப்ரோ சவுத்தில் நம்ம ஆட்கள் பண்ணாதான் கேட்டிங்கன்னா திறமை எங்கே இருக்கோ அதை பாராட்டும். நம்ம ஆட்களுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லாரும் நான் எப்பவுமே தெளிவாக இருக்கேன். ஆனால் இவர் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காருல, அதை இங்கே சொல்லி தானே ஆகணும், இதெல்லாம் மறைக்க முடியாதுல்ல. இவர் 1980s and 1990s செம பிரபலங்க. அப்போல்லாம் தலைவன் ட்ரெண்டு. இவர் இந்த ஜென்ரேஷனாக இருந்திருந்தான்னு வைங்க, டாப்பில் இருந்திருப்பாப்புல, உண்மையிலே டாப்பில் இருந்திருப்பாப்புல. அப்பேற்பட்ட மியூசிஷியன் இவர். 1986 ஒரு உலக சாதனையை படைச்சவர். அந்த விஷயம் தெரியுமா? அதாவது ஒரே வருஷத்தில் 180க்கும் மேற்பட்ட பாடல்களை ரெக்கார்ட் பண்ண ஒரு உலக சாதனையை இவர் ஹோல்ட் பண்ணார். அப்பேற்பட்ட இவர் தான் பப்பி லாகிரி அவர்கள். ஓகே, யார் ஹீரோ அப்படின்னு கமல் சார் கேட்க, அதுக்கு ரஜினி சார் கேட்குறாங்கல்ல, சொல்லுங்க ஜி அப்படின்னு நம்ம நெல்சா ப்ரோவை பார்த்து சொல்ல, அப்படியே அந்த ஒரு ப்ரோமோ வீடியோ முடிவுக்கு வருது.
ஸோ படத்துக்கான ஹைப்பை இப்பயே ஏற்றிட்டாங்களே, படத்தில் யார் ஹீரோவாக இருப்பா அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்ச 2 பேரும் ஹீரோவாக இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் ரஜினி சார் வில்லனாவும் கமல் சார் ஹீரோவாக பார்க்கணும்னு எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? இதில் கமல் சாரோட ஹீரோயிசத்தை விட ரஜினி சாரோட வில்லனிசம் இருக்குல்ல, அதை பார்க்க எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பார்ப்போம் நெல்சா என்ன முடிவு எடுக்கிறாருன்னு. இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இது வெறும் படம் மட்டும் கிடையாதுங்க, இது ஒரு ஆவண படம்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியை இத்தனை ஆண்டு காலமாக அப்படி தாங்கி பிடிச்சிருக்க 2 தூண்கள், கமல்ஹாசன் அவர்களோ ரஜினி அவர்களோ. அவங்க நடிக்கிற படம் அப்படின்னு இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஒன்று வரப்போகுதுன்னா இது சாதாரண படமா? தேட்டரில் கொண்டாட தயாராக இருப்போம் அந்த ஒரு நாள் மட்டும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.